நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் அவசரப்பட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு படிச்சு சொன்னேன். யாரு கேட்டா இந்தா நம்ம பாண்டி போய மாமன் மகனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணானப்பா. இப்ப நாய் படாத பாடுபடுறேன். இதெல்லாம் தேவையா? என்ன நான் சொல்றது? பாலா, என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க மட்டும் தான் கொடுமைப்படுத்துற மாதிரி சொல்ற. நீங்களா மட்டும் ஒழுங்கா? பின்ன எங்க பையல லவ் பண்ற வரைக்கும் போன்ல விடிய ஊங்கொட்டிட்டே பேசுறாங்க. கல்யாணம் ஆன பார்த்தே என்னால வீட்டுக்கு போறதே பயப்படுறாங்க. எல்லாம் அவங்க டார்ச்சரால தானே. என்ன நான் சொல்றது? டேய் பாலா, இப்ப எதுக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? டேய் மானம் கெட்டவனே, உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க. அப்படின்னு இல்ல பாலா, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருக்கதானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா குடும்பத்தை எப்படி நடத்துறது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தானே அது குடும்பம். என்ன நான் சொல்றது? டேய், காலேஜ் படிக்கும் போது பஜ்ஜி போண்டாக்கு இந்த பையன் வாயை திறப்பான். இப்ப என்னடா பஞ்சு டைலாக்ல இந்த வாயில இருந்து பேசுறான். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்திட்டு தானடா. எங்க கிட்ட இருந்தா? நாங்க அந்த அளவுக்கு ஒருத்தில்லையப்பா. டேய், நீங்க எல்லாம் என்னை ஒவ்வொரு வாட்டி கலாய்க்கும் போது அடிச்சு வாயெல்லாம் உடைக்கணும் தான்டா தோணும். இருந்தாலும் திருப்பி அடிச்சா என்னால தாங்க முடியாதுன்றதுனால நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்துருவேன். அதே ஃபார்முலாவை தான் லட்டி என் கூட சண்டை போடும் போதும் ஃபாலோ பண்றது. டே சிவாஜி, ஒருத்தனை கலாய்ச்சா திருப்பி கலாய்ப்பான்னு தெரியும். ஆனா திருப்பி கலாய்க்காம அமைதியா இருக்கவங்க பின்னாடியெல்லாம் இப்படி ஒரு சோகமான கதை இருக்கும் எனக்கு தெரியாம போச்சுப்பா. என்ன நான் சொல்றது? இதுக்குமா? டே பாலா, இதுக்கே இப்படி சொல்றியே? என் பையன் காமெடி கதை கேட்டானா நீயும் காத்தாடி அடி வாங்கின கதையை தான் சொல்லுவேன். விழுந்து விழுந்து சிரிப்பான். ஆமாண்டா, நீங்களாம் எங்களை மறந்துருக்கலாம். ஆனா நாங்க எப்பவுமே உங்களை மறந்ததே கிடையாது. அடிக்கடி நானும் லட்டு உங்களெல்லாம் பத்தி பேசிட்டு தான்டா இருப்போம். டேய், நாங்களும் உன்னை மறக்கலடா. ஒரு கேஸ்ல உன்ன மாதிரியே ஒருத்தனை புடிச்சனா, அவனும் அச்சஸ்ல உன்ன மாதிரியே இருந்தான். அப்புறம் என்ன பண்ண? விட்டுட்டியா? உன்னை காலேஜ்ல எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அவனை அடிச்சு தூள் கிளப்பிட்டோம்ல. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் யாரும் பிரியக்கூடாது, எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும்னு டைலாக் எல்லாம் பேசுவோம். ஆனா படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு அனைவரும் தனித்தனியா போயிடுவாங்க. ஹலோ 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 ஹலோ, ஒரு இன்ஃபர்மேஷன். கார் நம்பர் TN21 AK8888 லிமிட்ஸ் தாண்டி தாம்பரம் பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்கள உடனே போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர் ஓவர் ஓவர். சரி, என் கடமை என்னை அழைத்து விட்டது. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி சிவாஜி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அப்படியே நாங்க கிளம்புறோம். அடிக்கடி ஃபோன் பண்ணு. கண்டிப்பா மாப்ள. வித்யா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னே இருந்தேன். நம்ம ஜெயா இப்ப எப்படி இருக்கா? அவங்க வீட்டுல அந்த ஃபாரின் மாப்பிள்ளை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? அவ அப்படி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்டா. அப்ப ஜெயாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அவ வீட்லயும் சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கார்த்திகை மறக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்ப என்னதான் பண்ணிருக்கா அவ? கார்த்திக் நினைவா ஒரு அனாதை இல்லத்தை தொடங்கி அதுல அப்பா அம்மா இல்லாத பசங்களால வீட்டை விட்டு விரட்டப்பட்ட வயசானவங்க எல்லாரையும் ஆதரவு கொடுத்து பாத்துக்கிறா. இதை கேள்விப்பட்டதும் அவளை பார்க்கலான்னு போனேன். அங்க எல்லா குழந்தைங்களோடையும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தா. அப்பதான் நம்ம பழைய ஜாலியான ஜெயாவை திரும்ப பார்த்தேன். எப்படியோ அவ இப்ப சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். சரிடா சிவாஜி, அப்படியே நான் கிளம்புறோம். இன்னொரு நாள் மெதுவா பேசுவான். அடிக்கடி ஃபோன் பண்ணுப்பா. நீங்களும் அடிக்கடி வந்து போங்கடா. ஆட்டம். பிரபு சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா. டேய், சிங்க குட்டிடா. அங்கிளுக்கு எல்லாம் பாய் சொல்லுங்க. ஏய், குழந்தை பயந்துற போகுதுடா. சரி சிவாஜி, வரம்டா. பாய்டா. உடம்ப குறை. கண்டிப்பா மாப்ள. எங்க குறைக்க போற நீ? நல்லா அப்பன மாதிரியே கண்ணா. எங்க பார்த்தாலும் இப்படி டிராபிக்கா இருக்கு. வண்டியை நல்லா அடிச்சு புடிச்சு ஓட்டலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதுடா. ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கிற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதை சொல்ற? நீ வச்சிருக்கிய அந்த வண்டியவா? ஆமாடா, அந்த வண்டிக்கு என்னடா குறைச்சல்? டேய், அதெல்லாம் இன்னொரு வாட்டி வண்டின்னு சொன்ன உன்னை கொன்னுருவேன். சர்வீஸ் விடணும்டா. சர்வீஸ் விட்டா சும்மா சூப்பரா ஓடும். டேய், இதோட நிறுத்திக்கோ, சொல்லிட்டேன்.
டேய் ரொம்ப டிராஃபிக்கா இருக்குடா, வண்டி நகர்றதே கஷ்டம் நினைக்கிறேன். போய் என்ன ஏதுன்னு பாடுறா. டேய் ஏதாவது சாவு ஊர்வலம் இல்ல கட்சி மீட்டிங் ஊர்வலமா இருக்கும்டா. இவங்க எப்ப பாரு மாநாடு அது இதுன்னு ஒரே டிராபிக் பண்றாங்கடா. சரி வா போய் பார்க்கலாம். வணக்கம் சார். பாடுறா, உனக்கு ஒருத்தன் வணக்கம் போடுறா. ஏண்டா மாப்பிள்ள, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டா. அது ஏன் அந்த லைட்டை தூக்கி காருக்கு மேல வச்சிருக்கீங்க? உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? தெரியாதுடா. இவ்வளவு பெரிய லைட் எப்படிப்பா காருக்குள்ள வைக்க முடியும்? அதனாலதான் காருக்கு மேல வச்சிருக்காங்க லூசு பசங்க. உன்கிட்ட கேட்டலடா, உன்கிட்ட கேட்டல என்னைய செருப்பாலேயே அடிக்கணும்டா. உன்னைய செகில்லே அடிச்சிருப்பேன். இந்த யூனிஃபார்ம் மேல இருக்க மரியாதைனால அடிக்காம விட்டேன். இன்னொரு மொக்க சோக்கு இந்த மாதிரி அடிச்சேன்னு வைக்கி காரி மூஞ்சிலே துப்பிடுவான்டா. என்னது இது இப்படியே நிக்குது? டிராபிக்கே கிளியர் ஆக மாட்டேங்குது. டேய் டேய், நீ ஒரு டிராபிக் போலீஸ்ரா. உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு டிராபிக் நின்னுக்கு, அதை போய் கிளியர் பண்றா தயவு செய்து. இங்க நின்னு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியாம பேசுற பாலா. அப்படிலாம் பண்ண முடியாது. திருச்சியில நான் டியூட்டிக்கு சேர்ந்த புதுசுல வண்டியை மூவ் பண்ண முடியாம 1 மணி நேரமா டிராபிக். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அவசரப்பட்டு நேரா அங்க போனா அங்க ஒரு ஆளு குடிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டே இருந்தான். ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. நானும் வேடிக்கை பார்க்கலாம் தான் போனேன். ஆனா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவனை நேரா போய் போடான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அது கூட சத்தமா சொல்லப்பா, மெதுவா தான் சொன்னேன். அதுக்கு போய் அவன் என்ன பலார அடிச்சான் தெரியுமா? ஊரே என்ன பார்த்து சிரிச்சிருச்சுடா. அது மட்டும் இல்லாம அவன் நேரா என்ன அவங்க ஏரியா கூட்டிட்டு போய் சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிச்சு அடிச்சு பிராக்டிஸ் பண்ணான்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுல இருந்து டிராபிக் ஆனாலே எனக்கு ஒரு மாதிரி உதறல் வந்துரும். ஒவ்வொரு நாளும் நான் ஊருக்குள்ள பயந்து இந்த காக்கி சட்டைக்குள்ள கதறது யாருக்குமே தெரியாதுடா. மாப்பிள அழுகாதடா, அழுகாத மாப்பிள. கண்ணை தொடடா. நீ ஒரு காவல்துறை அதிகாரிடா. கண் கலக்க கூடாது மாப்பிள, கண் கலக்க கூடாது. ஆமாண்டா. வா போ. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர். ஐயோ அங்க பேடா சொன்னேன். இனிமே அழுக மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு சொன்னியா இல்லையாடா? மறுபடியும் இப்ப அதே பண்ணிருக்க. உன்னையெல்லாம் நம்ப முடியாது. இனிமே அழுக மாட்டேன் பயப்பட மாட்டேன் நம்ம பாரத தாய் மேல சத்தியம் பண்றா சத்தியத்தை. தலைவர் வாழ்க, 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 தங்கத் தலைவர் வாழ்க, வாழ்க. அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே. இப்ப என்னத்துங்க இந்த ஊர்வலம்? முட்டை விலை ஏறி போச்சுண்ணா, அதான் இந்த ஊர்வலம். முட்டைக்காக ஊர்வலம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெட்ரோல் விலை கண்டிச்சு ஊர்வலம் போறது? அதான் ஒரு சேஞ்சுக்கு. தப்பு இல்லனே, தப்பே இல்ல. தயவு செஞ்சு போங்க. ஜாவி உங்க தலைவர். ஓகேண்ணா. போய் தொலை மூதேவி. முட்டைக்காக ஊர்வலம் நடத்துற தலைவர் யாரு? வாழ்க, தலைவர் வாழ்க, தங்கத் தலைவர் வாழ்க, 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 தங்கத் தலைவர் வாழ்க, 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 தலைவர் வாழ்க. ஏய் மாப்ள, இங்க வர நம்ம அல்கேட்ஸ்டா. அப்பு பாலா எப்படிடா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? டேய் என்ன திடீர்னு நீங்க வாங்கலாம்? எப்பவும் போல வாடா போடனே கூப்பிடுறா. என்ன நண்பா தலைவராயிட்டியா? எங்க சித்திக்கிட்ட வேணான்னு சொன்னேன். எதையும் கேட்காம மக்களை நான் தான் காப்பாத்தேன்னு சொல்லி தலைவராகிட்டாங்க.
பாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏனன்பா காலேஜ் படிக்கும் போது மூஞ்சிய பூரா தாடிக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருப்பீங்க. இப்ப கெட்டப்பெல்லாம் மாத்தி சேவ் பண்ணி ஆள் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கீங்களே. கல்யாணம் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்களே இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கடமையை சரி ஆற்ற முடியாதுங்கனால கல்யாணமே பண்ணிக்க விட்டேன். ஏன்டா நண்பா இவன் ஐடிலாம் எங்க இருந்து பொண்ணு பாக்குறது? அதனாலதான் கல்யாணம் ஆகாம சும்மா தெரியுது மூதேவி. என்ன நண்பா முட்டைக்கு ஊர்வலமா? எவ்வளவு நாள் தான் பெட்ரோல் விலையை கண்டிச்சு ஊர்வலம் போறது? ஒரு சேஞ்சுக்காக தான் முட்டை விலையை கண்டிச்சு ஊர்வலம் போறோம். ஆமாமா இந்த மாதிரி ஏதாவது புதுசா பண்ணா தானே தலைவராக முடியும். நண்பா முட்டைக்கு ஊர்வலம் போற மாதிரி இந்த முட்டை பிரியாணி விளையாட்டுனதுக்கு ஊர்வலம் போங்க. வாங்கி சாப்பிட முடியல. சொல்லிட்டேன்ல, அடுத்த வாரமே போயிடுவோம். ஏய், வர 10ஆம் தேதி மதுரையில மாநாடு வச்சிருக்கேன். மறக்காம 2 பேரும் வந்துருங்க. மதுரை தானே? கண்டிப்பா வந்துடுறோம். வந்துட்டா போச்சு. சரி, டிராபிக் அதிகமாகுது, நான் இப்ப கிளம்புறேன். சரி பாத்து அப்புறம் பாலா, மறக்காம உனக்கு எந்த ஹெல்ப் தேவைனாலும் அப்போ உங்ககிட்ட தான் சொல்றேன். எதுனாலும் ஆபீஸ்க்கு வந்து என்ன பாரு, சரியா? இந்தா என் கார்டு. கண்டிப்பா வரோம் நண்பா. வரட்டா? பார்க்கலாம் பாலா. போன் பண்றேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பாய். சரி சித்தியை கேட்டேன்னு சொல்லுங்க. அப்டேட்ல இருக்காங்களப்பா. ஏழைகளின் விடிவெள்ளியே, அன்பை பொழியும் காட்டாறு, நட்புக்கு மரியாதை தந்த நாயகனே, கருஞ்சிங்கமே, எங்களின் தங்கமே, தங்க தலைவனே. டேய் இங்கே போடுறா. டேய் இவன் சீக்கிரமா பெரிய ஆளாயிருவான்டா. நட்புக்கு மரியாதை தந்த நாயகனே. நல்ல பெரிய ஆளா வளர்ந்துட்டானப்பா. அதனால பொறாமையா இருக்கு. பொறாமப்பட்டா முட்டை அவன் அளவுக்கு உயரம் பண்ணி வளர்ந்துட முடியுமா? ஏன் இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்ட? வா. படிக்கிற காலத்துல பையன் டார்ச்சர் பண்ணானு இப்ப பாசமா பேசுறான்ல. டேய் அவன் அப்பவே அப்படித்தான்டா. சும்மா நம்ம தான் நோண்டி நோண்டி அவனை எதிரியாக்கிட்டோம். அவன் கிட்ட எல்லாம் ஒழுங்கா இருந்தா இந்த நேரத்துக்கு நம்ம நல்லா இருந்திருப்போம். என்ன பண்றது? அது அப்ப புரியல, இப்ப புரியுது. கண்ணு கெட்ட பின்னாடி கண்ணாடி வாங்கி என்னடா பிரயோஜனா? டேய் சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதடா. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான்டா கண்ணாடி வாங்கணும். விர்ரா. ஏன் மாப்ள வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் போலையடா. அதுலயும் பொண்ணை பத்திலாம் ரொம்ப கஷ்டம்டா. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று அதுக்கு நகை நட்டை போட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி இன்னொருத்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போதும் போதும் ஆயிருந்தா. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுடா. இப்பெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணா 10-15 லட்சம் செலவாகுது போலயே. ஆமாண்டா. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு குழந்தை பிறந்ததுமே ஒரு பிளாட் வாங்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதான் 10-20 வருஷம் கழிச்சு அதை வித்தா கல்யாணத்துக்கு சரியா இருக்கும் பாரு. டேய் ரொம்ப பொறுப்பா பேசுறேடா. மாப்பிள பிளான் பண்ணாமலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம் பாரு. ஆமா மாப்பிள, நான்லாம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிறீங்க. ஆனால் தான்டா பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்களான்னு எடுத்து சொல்லிக்கிறீங்க. மாசமான வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை ஜாமான் உயிரே போதுடா. என் பொண்ணு வேற இப்போ வளர்ந்துட்டான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. டேய் ஏதாவது பிசினஸ் பண்ண வேண்டியதானே? பண்ணலாம் மாப்பிள. பணம் யாரா கொடுக்குறது? பேங்க்ல ஏதாவது லோன் வாங்குப்பா. போடா. எந்த பேங்க்லடா லோன் தராங்க? எல்லாம் சும்மா மாப்பிள. அல்கேட்ஸ் கிட்டயாவது கேட்டுருக்கலாம். ஆமாப்பா, அவங்கிட்டயாவது கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம் மாப்பிள. நம்மள அவனு காலேஜில் எப்படிடா இருந்தான்? இப்போ போய் பணத்துக்காக நின்னா என்னடா இதுக்காகவே வந்து பம்புறான்னு நினைக்க மாட்டானடா. நீ சொல்றது கரெக்ட் தான். இவங்கிட்ட கேட்கதான் உனக்கு கூச்சமா இருக்குன்னா நம்ம அசோக் கிட்ட கேட்கலாம்ல. அசோக் கிட்டயா? கேட்கலாம். ஆனா அவங்கிட்ட கேட்க ஏன்டா இவ்வளவு கூச்சப்படுற? வாடா, நீ கேட்க முடியல நான் கேட்கிறேன். இல்லடா. வாடா நாகிரெட்டி, வண்டி எடுங்க. வா வண்டியில ஏறு. எவ்வளவு பெரிய வீடுடா அசோக்கு. என்ன அசோக்கு, புது வீடு, புது பொண்டாட்டி, புது கடை, கலக்கிறியப்பா. நான் கூட பிளாட்ஃபார்ம்ல ஏதோ பொட்டி கடை வச்சுட்டு வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையப்பா, இந்த பெரிய வீட்டுல நல்ல ராஜா மாதிரி தான் இருக்க. ஆனா அசோக்கு, நான் எத்தனையோ வீட்டோட மாப்பிள்ளையில பாத்துருக்கேன்டா. ஆனா இப்ப தாண்டா முத ஒரு கடையோட மாப்பிள்ளைய பாக்குறேன். இவனுங்க வேற. டேய், நீ காலேஜ் படிக்கும்போது உனக்கு ஒரு ஃபிகர் கூட கரெக்ட் ஆகாதடா. அப்புறம் இந்த சேட்டு பொண்ண கரெக்ட் பண்ண. இந்த வீடு அப்புறம் அந்த கடை எல்லாம் உஷார் பண்ணதா? மச்சான்,
அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. மறுபடியும் கதையா? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வேற இதுக்கு அடுத்து ஒரு டைலாக் கிடையாது. வேற வழியே இல்லை. இவன் சொல்ற கதையை கேட்டுட்டே ஆகணும். சரிப்பா அசோக், இந்த 10வது படிக்கிற பசங்க பரீட்சையில பக்கம் பக்கமா எழுதுற மாதிரி சொல்லாம சிம்பிளா அழகா 10 லைன்ல சொல்லு பாப்போம். இந்த கதையை நான் யார்ட்டுமே சொன்னதில்ல. இவ்வளவு ஆர்வமா என்னை கட்டாயப்படுத்தி அதுவும் கெஞ்சி கேட்டனால சொல்றேன்டா. டேய், நாங்க ஒண்ணு கெஞ்சலாம் கேட்கல, இஷ்டம் தான் சொல்லு. டேய் அமைதியாரா மாப்பிள, உன் மனசுக்குள்ள இருக்க கதையை குற்றா. நானும் ரொம்ப நாளாவே யார்கிட்டயா சொல்லணும்னு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன்டா. அதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதை உங்ககிட்டயே சொல்றேன்டா. அது ஒரு பெரிய கதை மச்சான். சவுகார்பேட் சந்தில லாலா சேட்டுன்னு இருந்தார். ட்வின்ஸா மாப்பிள? டேய் குறுக்கலாம் பேசாத. அவர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட எங்க அப்பா அவசரமா 5000 கடன் வாங்கியிருந்தாரு. 1 மாசமா ஆகியும் வட்டியும் கட்டல, அசலும் கட்டல. டிம்கி கொடுத்துட்டே இருந்தா மச்சான். அந்த சேட் பயங்கர டென்ஷன் ஆனா. அப்படி டென்ஷன் லாலா சேட் எங்க அப்பா பார்க்க இடத்தெல்லாம் பொழந்தாண்டா. சட்டியை பிடிச்சி ஏன் கொடுக்கல கேட்டுட்டே இருந்தா மச்சான். வெறி கொண்டு எங்க அப்பா ஊரை விட்டு ஓட்டாரு மச்சான். அப்புறம் என்னடாச்சு? செம்ம கோவம் வந்துரு மச்சான். நேரா அந்த லாலா சேட் வீட்டுக்கு போனேன். உன்னால எங்க அப்பா ஓடி போனாரு. என்ன அடி பண்ண சட்டி பிடிச்சி கேட்ட மச்சான். அப்புறம் அதுக்கு அந்த லாலா சேட், ஓடி போன உங்க அப்பா என்ன கண்டுபிடிச்சு தர முடியாது, வேணும்னா 2 மாசம் முன்னால ஓடி போன என் பொண்ண நேத்து தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவு என்ன கட்டிக்கோன்னு சொல்லிட்டான் மச்சான். கர்மா. டேய் என்னால முடியலடா. நானும் முடியலன்னு தான்டா சொன்னேன். ஆனா அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணா கடையும் வீடும் தரேன்னு சொன்னா மச்சான். அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சொல்லிட்டேன். இன்சல்ட். ஏடா ஏதோ ஒரு படத்துல வர கதையை எங்ககிட்ட சொல்லிக்கிறியா நீ? டேய் இது ஒன்னும் கதை இல்லடா, நிஜம். எது விஜய் டிவி ப்ரோக்ராமா? டேய், நீ ரோட்ல தான் போறவங்க கையெல்லாம் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். ஆனா வீட்லயும் அதே தான் போலயே. எல்லாம் என் கஷ்ட காலம்டா. உங்ககிட்ட எல்லாம் அசீவ் பண்ண எழுதி இருக்கு. எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன்டா. டேய் அதெல்லாம் ஒரு மூலையில கிடக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட அந்த ஜிலேபியை கொண்டு வர சொல்லி. நான் இங்க வந்தது அதுக்கு தானே. இருடா கொண்டு வர சொல்றேன். ஏ ஷில்பா, अंदर में प्लेट में जलेबी है, जल्दी लेके आओ. ஷில்பாவா? இவன் ஜிலேபி திங்கிறதுக்காகவே ஹிந்தி கத்து வச்சிருப்பான் போலயே. இருக்கும்டா. अंदर प्लेट में जलेबी है, जल्दी लेके आओ. शिल्पा, अंदर में जल्दी जाओ. டேய் ஏடா என்னடா சொன்ன? அது ஏன்டா இவ்வளவு வேகமா ஓடுது? டேய் உங்க 2 பேரோட எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அதான் உண்மையா சொன்னேன், ஓடிடுச்சு. बेटा हमारा जुनून सेट पान ब्रोकर जूनियर. जांगरी बूंदी बोजुगुडी செல்லகுடி உம்மா. போ உள்ள ஷில்பா இருக்கும், ஓடி பிடிச்சு போ. டேய் மாப்ள, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒரு வேலைக்கார குழந்தைய கூட இவ்வளவு பாசமா பாத்துக்கிறேடா. யூ ஆர் ரியலி கிரேட் மாப்ள. அது வேலைக்கார குழந்தை இல்லடா, என் குழந்தை மச்சான். டேய் என்னடா சொல்ற? நீ பாக்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்க, உன் ஒய்ஃப் பாக்குறதுக்கு தமன்னா மாதிரி இருக்கு. அப்புறம் எப்பறம் கருவண்டு மாதிரி குழந்தை பிறந்துச்சு உங்களுக்கு? என்னால் கூட தான் நம்ப முடியல. நம்மள நான் வீட்டை விட்டு வெளில அமைச்சர் மிரட்டுறான் மச்சான். வேற வழியெல்லாம் நம்பிட்டேன். டேய் அப்படின்னா உன் மாமனாரு லாலா சேட்டு ரொம்ப திமிரு பிடிச்சவனாடா. உண்மையை சொல்லணுமா, அவன் ஒரு கொடூர குரங்குடா, டப்பா தலையன். बेटी उधर में क्या साउंड? नहीं अंकल, कुछ नहीं अंकल. अच्छा दो ஒரு பிளேட் ஜிலேபி காசப்பட்டு ஓவர் நைட்ல அடிமையாட்டேன்டா. बेटी उधर में क्या साउंड? नहीं अंकल, कुछ नहीं अंकल. अच्छा இப்படிதான் மச்சான் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் மச்சான், டப்ஸா தலையன். சரி மச்சான் நீ கிளம்புங்கடா, உங்களை பார்த்தா என்னை வேற டார்ச்சர் பண்ணுவான்டா அவன். अंकल अंदर आ रहा हूँ, इधर 2 पुलिस पोस्टमैन है.
மாப்பிள்ள இவனே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான், எப்படி அவங்ககிட்ட போய் நான் உதவி கேட்குறது?